எல்லாருக்கும் வணக்கங்க. ஈரான் மீது அதிபயங்கர டங்ஸ்டன் ஆயுதத்தை ஏவியதா அமெரிக்க ராணுவம். அமெரிக்க தரைப்படைகள் ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கில் பிரளயமே வெடிக்கும். ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். ஒரு மாசத்தை கடந்து நீடிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன சொல்ல வரோன்றத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். நீங்க உங்க வாழ்க்கையில சின்ன அளவுல தெரிஞ்சுக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது உங்க வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வளைகுடா பிராந்தியத்துல ஒரு மாசத்துக்கு மேல ட்ரம்ப் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. என்னதான் ஈரானுக்கு எதிரான போர்ல நாங்க நிச்சயமா வெற்றி அடைவோன்ற மாதிரி ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாலும் வியட்நாம் போர் காலகட்டம் மாதிரி அமெரிக்க மக்களோட மனநிலையே ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ஏபிடி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 2025க்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தப்ப ட்ரம்ப் மக்கள் கிட்ட என்ன விஷயத்தை முன் வச்சிருந்தாருன்னா, அமெரிக்க மக்கள் தெரியாம ஜோ பைடனுக்கு வாக்களிச்சு அவர் அதிபர் ஆக்கிட்டாங்க. ஜோ பைடனோட ஆட்சி காலத்துல தான் உக்ரைன் ரஷ்யா போர், அதுக்கப்புறம் காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவுல மோசமான போர் நடந்தது. ஆனா என்னோட ஆட்சி காலத்துல பாருங்க, நிச்சயமா உலகத்துல எந்த மூலையிலையும் போரே நடக்காது, போர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நான் உருவாக்குவன்ற மாதிரி ட்ரம்ப் அப்ப பேசினாருங்க. இப்படிலாம் பேசிட்டு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் மாசம் தாங்க கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் அமெரிக்க ராணுவத்தை 2025ஓட லாஸ்ட் எல்லாம் போருக்கு ஈடுபடுத்துறதுக்கான நகர்வுகளை ட்ரம்ப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப 2026ல எடுப்புல வெனிசுலா நாடு மேல படையெடுத்த ட்ரம்ப் அதுக்கப்புறம் இப்ப ஈரான் போரை நடத்திக்கிட்டு இருக்காரு. அமெரிக்க அதிபரா நீங்க உலக அமைதி பத்தி எல்லாம் பேசிட்டு இப்ப தேவையில்லாம போர் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு குளோபல் மீடியாஸ் அவர்கிட்ட கேட்டதுக்கு, இதுவும் அமைதிக்கான போர் தான், ஈரானோட அணு ஆயுத கனவை தகர்த்தெறிஞ்சு ஈரான் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த போரை அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிறத ட்ரம்ப் சொன்னாருங்க. ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, இந்த வளைகுடா போர்ன்றது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நடுவுல தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி இருக்கிற அரபு நாடுங்க மேலலாம் தாக்குதல் நடத்தி இந்த போரையே ஒரு பிராந்திய போர் மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க. இந்த காரணத்தினால உலகம் முழுக்க கேஸ் கிடைக்காம போறது, பெட்ரோல் கிடைக்காம போறது உட்பட பொருளாதாரத்திலையும் நிறைய தாக்கம் ஏற்பட்டு இருக்குதுங்க. இதோட விளைவா அமெரிக்க மக்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு சதுக்கத்தின் கீழே 100-200 பேர் திரண்டெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக முழக்கம் இல்லைங்க. அமெரிக்காவோட பல மாகாணங்கள்லயும், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகளா இருக்க இத்தாலி, ஸ்பெயின், பிரிட்டன், பிரான்ஸ் மாதிரியான ஐரோப்பிய நாடுகள்லயும் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குதுங்க. ஏறத்தாழ இந்த நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து 80 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக முழக்கமிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன விஷயத்தை முன் வைக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா செயல்படணுமே தவிர மற்றபடி ஒரு மன்னர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு, அந்த மாதிரிலாம் அவர் செயல்படக்கூடாது, ஈரானுக்கு எதிரான போரை உடனடியா முடிவு கொண்டு வரணும்ன்ற மாதிரி அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரம்ப்புக்கு எதிராக மட்டும் போராட்டம் நடக்கலங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேல்ல போராட்டங்கள் நடக்குது. அங்க போராடுற மக்கள் என்ன விஷயத்தை பதிவு பண்றாங்கன்னா, இரவு பகலா ஈரானோட மிசைல்ஸுங்க ட்ரோன்ஸுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால சாதாரண பொதுமக்கள் நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கு 24 மணி நேரமும் இந்த போர் சைரனும் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம போரால ஏற்படுற பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குதுன்னு அந்த மக்கள் போரை எப்படியாவது நிறுத்துங்கன்ற மாதிரி முழக்கமிட்டு இருக்காங்க. இப்படிலாம் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு எதிரான போர்ன்றது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்னா மாறி போச்சு. ஈரானோட 31 மாகாணங்களையும் இன்னும் அடைய வேண்டிய இலக்கங்களை அடையிற வரைக்கும் போர் நிக்காதுன்ற மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்க, ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்க ராணுவம் டங்ஸ்டன் மாதிரியான ஒரு புது வெப்பனை பயன்படுத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. பிப்ரவரி மாசம் 28, 2026 அன்னைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போரை தொடங்கினாங்க. போர் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஒரு பயன்பாட்டில் இல்லாத புது வெப்பனையும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தாம இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில போர் ஒரு 15 நாள் கடந்ததுக்கு அப்புறம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பிரிசம்ன்ற ஒரு புது ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்க ராணுவம் செயல்பாட்டில் வச்சில்லாம ஒரு புரோட்டோடைப்பா வச்சிருந்த இந்த பிரிசம் ஏவுகணையை ஈரானுக்குள்ளார ராணுவ இலக்கு நினைச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் காலை தாக்கி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த பிரிசம் ஏவுகணையால நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஈரான் பொதுமக்கள்ல 21 பேர் இறந்து போயிருக்கிறதாவும் ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு எதிராக குற்றம் சாட்டியிருக்காங்க. அமெரிக்கா ஏவிருந்த இந்த பிரிசம் ஏவுகணையை பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க ராணுவத்தால உருவாக்கப்பட்ட இந்த பிரிசம் ஏவுகணைன்றது ஒரு 500ல இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் போய் டார்கெட் அட்டாக் பண்ற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. தாக்குதலுக்கான இந்த ஏவுகணையில முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏவுகணை தரை எட்டுறதுக்கு முன்னாடி அதுல இருந்து 100கணக்கான டங்ஸ்டன் பில்லட்ஸ்ன்றது எதிரிகளோட இலக்குங்க மேல தாக்குங்க. இப்படி கிளஸ்டர் பாம் வேரியன்ட்ல இந்த டங்ஸ்டன் பில்லட்ஸ்ங்க பயன்படுத்தப்படுறதுனால எதிரிகளோட மிலிட்டரி பேஸ் மேலையும் அதுக்கப்புறம் அவங்களோட ராடார் கட்டமைப்புங்க மேல தாக்குதல் நடத்த போகும்போது இந்த டங்ஸ்டன் பில்லட்ஸ்ங்க அதிவேகமா பயணிச்சு தாக்கும் போது அதனால கடுமையான சேதத்தை ஏற்படுத்த முடியும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டங்ஸ்டன்
டங்ஸ்டன் வெப்பனா செயல்படுற இந்த பிரிசம் ஏவுகணைன்றது ஈரானுக்குள்ளார மிலிட்டரி பேஸ் மேல தாக்குதல் நடத்தாம மாறா அங்க செயல்பட்டு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹால் மேல தாக்குதல் நடத்திருக்குதுங்க. அமெரிக்கா தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லனா தவறுதலா எதனா டார்கெட் மாதிரி தாக்குதல் நடந்ததான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதனால பாதிக்கப்பட்டது நாங்க தான் ஈரான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவோட புது வெப்பனா இருக்க டங்ஸ்டன் வெப்பன்ன்றது ஈரானை தாக்கியிருக்கிறது சம்பந்தமா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்குள்ளார அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க தாக்குதல் எல்லாமே ராணுவ இலக்கங்களை குறி வச்சு மட்டும்தானே தவிர எந்த வகையிலையும் ஈரான் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அமெரிக்காவோட போர்ன்றது ஈரானோட காமேனி அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும்தானே தவிர மற்றபடி ஈரான் பொதுமக்கள் மேல அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாது. அமெரிக்காவோட புது வெப்பனா இருக்க டங்ஸ்டன் வெப்பன் ஈரானோட பொதுமக்களை தாக்கி இருக்கிறதா ஈரான் அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதோட உண்மை தன்மை சம்பந்தமா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அமெரிக்காவோட சீஃப் டிஃபென்ஸ் ஆபீசரா இருக்க பீட்டர் எக்ஸட் பேசியிருக்காங்க. இந்த போர் பிரச்சனைக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஈரான் ராணுவம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி சம்பந்தமா புதுசா ஒரு முடிவு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் அமெரிக்கா அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளோட கப்பலுங்களை தவிர்த்து மற்ற மூன்றாவது உலக நாடுகளோட கப்பலை அனுமதிக்கிறதுல ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிற அந்த நாட்டோட அதிபர் பெசஸ்கியான் போர் காரணமா ஈரானோட வருவாயின்றது பல மடங்கு குறைஞ்சிருக்குது. இந்த காரணங்களால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி வழியா பயணிக்கிற எல்லா கப்பலுங்களுக்கும் வரி விதிக்கிறதா அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சரக்கு கப்பல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை கடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈரான் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் நிறுவனம் ஏறத்தாழ 18 கோடி வரைக்கும் வரி செலுத்தணுன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட போர்ன்றது இப்ப வரைக்கும் ஒரு மாசத்தை கடந்திருக்குதுங்க. இந்த ஒரு மாச போர்ல அமெரிக்க விமானப்படையும் அதுக்கப்புறம் இஸ்ரேலோட விமானப்படை இணைஞ்சு ஈரானோட உள்கட்டமைப்புங்க மேலலாம் எக்கச்சக்கமான அளவுல குண்டுங்களை வீசியிருக்காங்க. ஈரான் அரசாங்கத்துக்கு பெருசா வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்களோட கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ற ஆளுங்க உட்பட போர்ட்டுங்க அதுக்கப்புறம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ற எனர்ஜி ஸ்டேஷன்ஸ் மேலலாம் தொடர்ந்து குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களால ஈரான் அரசாங்கம்ன்றது இந்த ஒரு மாசத்துக்குள்ளார பொருளாதார ரீதியா பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. என்னதான் அவங்க அதை பெருசா வெளிக்காட்டிகள்னாலும் அதோட வெளிப்பாடாதான் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில கப்பலுங்க பயணிக்கிறதுக்கெல்லாம் 18 கோடி வரைக்கும் வரி விதிக்கிறன்ற மாதிரி வந்து ஈரான் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்க ராணுவம் வந்து எந்த நேரமும் ஈரானுக்கு எதிராக தரைப்படை போரை நடத்தலான்றதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குதுங்க. அதோட வெளிப்பாடா இப்ப ஈரான் எப்படி தயாராயிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்சஸ்ன்றது எப்படி இந்த கார்க் தீவையும் அதுக்கப்புறம் தலைநகரமா இருக்க தெஹ்ரானை தான் அதிகமா டார்கெட் பண்ணுவாங்க. அதனால இந்த ரெண்டு பிராந்தியங்களோட பாதுகாப்புல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்கான பல திட்டங்களை ஈரானோட IRGC ராணுவம் வகுத்துட்டு வரதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் ராணுவத்தோட ஸ்போக் பர்சனா இருக்க இப்ராஹிம் ஜுல்ஃபகாரி என்ன விஷயத்தை பதிவு பண்ணிருக்காருன்னா, அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்றதுக்காக ஈரான் ராணுவத்தோட முப்படைகள்லயும் 10 லட்சத்துக்கும் அதிகமான ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் வந்து எந்த நேரமும் போருக்கு தயாரா இருக்கிறதா இப்ராஹிம் அறிவிச்சிருக்காருங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் கடந்த 40 வருஷமா எந்த நேரமும் அவங்க போருக்கு தயாரா இருக்கிற விதமா எந்த மாதிரியான கட்டமைப்பை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவம் வந்து ஈரானுக்குள்ளார ஒரு பிராவின்சியோ இல்லனா ஒரு கிராமத்தை கைப்பற்ற போதுனே வச்சுக்கோங்களேன், அமெரிக்க படை வீரர்கள் உள்ள போய் பார்த்தாங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளார அங்கேயே ஒரு குட்டி ராணுவம் எதிர் தாக்குதல் நடத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ராணுவ கட்டமைப்பை தான் ஈரானோட காமேனி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ண கையோட அதுக்கு பதிலடியா ஈரானோட IRGC ராணுவன்றது அரபு நாடுகளையும் இஸ்ரேல தான் பெருசா டார்கெட் பண்ணுன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்பவே குவைத் அதுக்கப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலலாம் இந்த ஒரு மாச போருக்குள்ளார 2000-3000 ஏவுகணைக்கு மேல ஈரான் ராணுவம் வந்து ஏவிருக்காங்க. இப்ப ஈரானுக்கு எதிராக ஏப்ரல் முதல் வாரத்துல அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷனும் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறான்னு ரஷ்யா சீனாவோட துணையோட ஈரான் ராணுவன்றது அமெரிக்காவோடையும் போர் நடத்துவாங்க. அதோட சேர்த்து அரபு நாடுகள்ல இருக்க அமெரிக்கா படைத்தளத்தையும் அதுக்கப்புறம் அரபு நாடுகளோட எண்ணெய் கட்டமைப்புங்க மேலலாம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்க தாக்குதல இன்னும் பல மடங்கு ஈரான் அதிகமாக்குவாங்கன்னு தான் சொல்லப்படுது. அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக டங்ஸ்டன் ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சு உண்மைக்கு நெருக்கமான தகவல்களை திரட்டி வீடியோஸா நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோங்க. எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. சில நண்பர்கள் எங்களுக்கு யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐநா சபையில வீட்டோ அதிகாரத்தை வச்சிருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க இந்த போருங்க எல்லாத்தையும் அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.